இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் உங்களை தம்முடைய சிநேகிதன் என்று சொல்லும் அளவு நீங்கள் அவருடன் நெருக்கமாக நடந்து கொள்பவராக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையின் வறட்சியான வேளைகளில் தேவன் மழையை பற்றி உங்களிடம் பேசுவார். பற்றாக்குறைவான நேரங்களில் பெருக்கத்தை குறித்து உங்களிடம் பேசுவார். நீங்கள் ஒரு பொருட்டாக எண்ணப்படாத வேளையிலும், நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீர்கள் என்று உணரும் வேளையிலும் தேவன் உங்களிடம் உயர்வை பற்றி பேசுவார். நடக்கவே சாத்தியமில்லை என்று தோன்றுகிற காரியங்களை தேவன் உங்கள் ஆவியில் வைப்பார். காரணம், இவைகளை எல்லாம் நிறைவேற்றப் போவது அவர்தான், நீங்கள் அல்ல. உங்கள் பங்கு அவருடைய சிநேகிதராக இருப்பது மட்டுமே. அன்பின் ஆண்டவரே, நித்தியவாசியான பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் என் வாழ்க்கையில் செய்பவராக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். தகப்பனே, எனக்கு பிரமிப்பாகவும் மலையைப் போல மிகவும் பெரியதாகவும் இருப்பவைகள் எல்லாம் உம்முடைய பார்வையில் ஒன்றுமில்லாதவைகளாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு சொல்லியிருக்கும் எல்லா வாக்கு தத்தங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம் பிரசன்னம் என்னை நிரப்பி வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.